ஃப்ரைடே ஈவினிங் ஒரு வழியாக காலேஜ் முடித்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. வீட்டுக்கு வந்து ரீச் ஆனாலும் சரியான மழை. சரி, இந்த மழையில் சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு. டைமும் ஆயிடுச்சு. சரி, அதனால் நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஃப்ரிட்ஜில் பார்த்தா பன்னீர் வாங்கி 3 டேஸ் மேலே ஆச்சு. சரி, ஓகே, கடாய் பன்னீர் வித் சப்பாத்தி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பசைஞ்சு அதை ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து கடாய் பன்னீருக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஆனியன், கேப்சிகம்மை வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பன்னீர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பன்னீரையும் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பன்னீர் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பன்னீர், கேப்சிகம், ஆனியன் அதையெல்லாம் சேர்த்துக்கணும். அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதை நல்லா வணக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த வணக்கின எண்ணெய் ஆல்ரெடி இருந்துச்சு. அதில் வெங்காயம், தக்காளி போட்டு அதையும் வணக்கியாச்சு. இதுக்கு ஒரு பொடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதில் மல்லி, சோம்பு, மிளகு, வரமிளகா 3, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும். அது தனியாக வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் அதை பொடியாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பொடியை வந்து இப்போ தாளித்த தக்காளி, வெங்காயத்தில் நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். அது போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருந்த கேப்சிகம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலி டின்னர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.